இது யாரு? அல் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய விடயம். முதலாவது தக்வா இருக்க வேண்டும். இரண்டாவது கண்ணியமிக்க மேலானவர்களே, தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும். தொழுகை மனிதனுடைய ஆரம்ப கட்டளை. கணவனும் தொழ வேண்டும், மனைவியும் தொழ வேண்டும், குடும்பத்தில் அந்த சூழலை உருவாக்க வேண்டும். தொழுகை இல்லாதவருடைய வாழ்க்கையில் முசீபத் என்பது அது குர்ஆனுடைய கூற்று, ஹதீஸுடைய கூற்று, நபியுடைய வாழ்க்கையில செய்து காட்டினவைகள். வெளிரங்கத்தில் சந்தோஷமாக வாழலாம், உள்ளுக்கு நிம்மதி இருக்காது. எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உதாசீனம் செய்வோமோ அப்ப நரகத்தின் பக்கம் நெருங்கிக் கொண்டிருப்போம். நரகத்தின் பக்கம் நெருங்க நெருங்க நரகத்தினுடைய ஜுவாலைகள் உலகத்திலே அவர் அனுபவிப்பார். கஷ்டத்தை அனுபவிப்பார், கேவலத்தை அனுபவிப்பார், துன்பங்கள் அனுபவிப்பார், இழிவை அனுபவிப்பார். நரகவாசிகளுக்கு ஹிஜ் கேவலம், நதாமத் கைசேதம், அழுக, யாரும் பார்ப்போர் இல்ல, கேட்போர் இல்ல, உதவி செய்வோர் இல்ல. எப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உதாசீனம் செய்யப்படுமோ அல்லாஹ் அங்கு சோதிப்பான். கட்டளைகள் மிக பெருசி அல்லாஹ்வுடைய தொழுகை ஏவல். நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அஸ்ஸலா இமாதுத்தீன், தொழுகை தீனுடைய தூண். மன் அகாமஹா ஃபகத் அகாமத்தீன், யார் தொழுகையை நிலைநிறுத்துகின்றாரோ அவர் தீனை நிலைநிறுத்தி விட்டார். ஒமன் தரகஹா ஃபகத் ஹதமத்தீன், யார் தொழுகையை விட்டுவிட்டாரோ தீனை துண்டு துண்டாக உடைத்து விட்டார். தீனை உடைக்கக்கூடியவனுடன் கோபப்படுவதை போன்ற அல்லாஹ் வேறு யாருடனும் கோபப்பட மாட்டான். அதனாலதான் முனாஃபிகீன்களுக்கு ஆகப்பெரிய தண்டனை. ஏன்? தீனுக்கு உள்ளே இருந்து தீனுக்கு சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள். முஷ்ரிக்குகளை விடவும், நசாராக்களை விடவும், யகூதிகளை விடவும், மஜூசிகளை விடவும் ஆகப்பெரிய தண்டனை முனாஃபிகீன்களுக்கு. ஏன்? தீனை குலைக்கக்கூடியவன், தீனை பிளவுபடுத்தக்கூடியவன், மக்களுக்கு மத்தியில் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியவன். அதனால தொழுகைக்கு சகோதரர்களே சாதாரணமான விஷயம் அல்ல. யார் பஜ்ருடைய தொழுகையை தொழுகின்றாரோ அவர் என்னுடைய பாதுகாப்பில் வந்துவிட்டார். என்னுடைய பாதுகாப்பில் வந்தவரை யாரும் அநியாயம் செய்து கயாமத்துடைய நாளையில் என்னிடம் பிடிபடுவதை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். என்னோட குடும்பங்கள தொழுகை எங்க, தஹஜ்ஜத் எங்க, சுன்னத்துகள் எங்க, நோன்பு எங்க? ஒரு வெளிப்படையான ஒரு போக்கே தவிர அந்தரங்கமான ஹதீகத்தான இஸ்லாம் வாழ்க்கையிலே இல்லை. வெளிரங்கமாக ஏதோ நடிக்கின்றோம், வெளிரங்கமாக ஏதோ செய்கின்றோம், அடிப்படையில் பார்த்த ஒன்றுமே இல்லை. இரண்டாவது தொழுகை, கணவனும் தொழ வேண்டும், வீட்டில் தொழுவது இல்லை, பள்ளிக்கு வந்து தொழ வேண்டும். மனைவியும் அது அந்த இடத்துல தொழ வேண்டும். வீட்டில் பங்கன் வருகின்றது, கல்யாணம், திருமணம், மறுமணம், அதே போன்று வந்து மையத்தில் என்ன நடந்தாலும் தொழுகையை விடுறதுக்கு அனுமதி இல்லை. யார் தொழுகையை விடுகின்றார்களோ அவர் பெரும்பாவத்தில் உள்ள ஒரு தலைவாசலுக்கு வந்து விட்டார். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே தொழுகையை பேண வேண்டும். இரண்டாவது. மூணாவது, ஜிக்ருடைய சூழலை உருவாக்க வேண்டும். வீட்டில் அல்லாஹ்வுடைய அச்சமூட்டக்கூடிய விஷயங்களை பேசப்படக்கூடிய வீடாக மாற வேண்டும். நல்லவைகள் பேசப்படணும், கெட்டவைகள் ஒதுக்கப்படணும். அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஓதப்பட வேண்டும். நபி அவர்கள் கூறுகின்றார்கள், வீட்டுக்குள்ள யாரு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிட்டு போறாங்களோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கீழே வந்து விடுகின்றார். நபியுடைய துஆ திருமீதியில பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. யார் வீட்டுக்குள்ள போகும் பொழுது பிஸ்மில்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறிக்கொண்டு போறாரோ அப்ப ஷைத்தான் கூறுகின்றான், அவருடைய இப்லீஸ் கூறுகின்றான் அவர்களுடைய சகாக்களுக்கு, இன்றைக்கு உங்களுக்கு வீட்டில் தங்கறதுக்கு இடம் இல்லை, வைத்திருங்க. சாப்பிடும் பொழுது அவர் பிஸ்மில் கூறினால் அந்த ஷைத்தான் கூறுகின்றான், உங்களுக்கு சாப்பாடும் கிடையாது,
எப்ப வீட்டுக்குள்ள போகும் பொழுது பிஸ்மிலும் கூறவில்லை, சாப்பிடும் பொழுது பிஸ்மிலும் கூறவில்லை, அந்த இப்லீஸ் கூறுகின்றான், அத்ரக்துமுல் மபீத வல் அஷா, இரவு தங்கறதுக்கும் இரவு சாப்பாட்டுக்கும் உங்களுக்கு இடம் கிடைத்து விட்டது வாங்கோ. இப்ப யாரு வீட்டுக்குள்ள வாரா? அழகான பெட்ரூம், அழகான குஷன், அழகான சாப்பாடு, வேண்டிய வகையான டீ வேணுமா, ட்ரிங்க்ஸ் வேணுமா, எல்லாமே இருக்குது. ஆனா நிம்மதி இல்ல. கணவன் மனைவிக்கு மத்தியில நிம்மதி இல்ல. ஏன் நிம்மதி இல்ல? ஷைத்தான் இருக்கிறான். ராவு தூக்கம் போவதில்லை. ஏன் தூக்கம் போவதில்லை? ஷைத்தான் படுக்கிறான். வீட்டுக்கு எத்தனை வகையான பாதுகாப்பு, செக்யூரிட்டி வேணுமா, பாதுகாப்பு வேணுமா, ஓன் பெல் வேணுமா, தொட்டா ரிங் பண்ற வேணுமா, வேண்டியது இருக்குது. ஷைத்தானுக்கு என்ன போடுகின்றோம்? நபி அவங்க சொன்னாங்க, நீங்க வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த லொக் பண்ணும் பொழுது பிஸ்மில்லான்னு சொல்லி லொக் பண்ணுங்க. பிஸ்மில் சொல்லி மூடப்பட்டதை யாராலும் துறக்க முடியாது. வீட்டுக்குள்ள ஷைத்தான் வந்தா என்ன செய்வான்? இப்ப பரம விரோதி ஒரு ஆள் இருக்கிறார், எதிரி, வியாபாரத்தில் எதிரி, சவால் விட்டு கொண்டே இருக்கிறான். உன்னை கொலை செய்வேன், துண்ட துண்டமா வெற்றுவேன் அப்படின்னு சவால் விட்டவன் வீட்டுக்குள்ள வந்து இருக்கிறாரு. நிம்மதியா தூக்கம் போகுமா? குடிப்பாரா? மனைவியோட சிரிப்பாரா? புள்ளையோட கொஞ்சுவாரா? பிள்ளைக்கு ஏதாவது செஞ்சு கொடுப்பாரா? உட்கார்ந்து இருப்பிலே அப்படி இருந்துடுவார். போன கூடாது, போட மாட்டாரு. ஒரு விரோதிக்கு இருக்கக்கூடிய பயம். அல்லாஹ் சொல்றான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும் முபீன், நிச்சயமாக ஷைத்தான் பகிரங்க விரோதி. அந்த விரோதி என்ன பாதுகாப்பு தேடுகின்றோம் சகோதரர்களே? எத்தனையோ பேர்களை ஏமாற்றி வந்த அந்த ஷைத்தானுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கின்றோம்? அந்த ஷைத்தான் வீட்டுக்குள்ள வந்தா, அந்த விரோதி வீட்டுக்குள்ள வந்தா நிம்மதியா வாழ விடுவானா? அதனால ஜிக்ருடைய சூழல் இருக்க வேண்டும். நாங்க நினைக்கிறோம் ஏசி போட்டா, மத்தவ போட்டா, வேண்டியது போட்டா நிம்மதியா வாழலாம். அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஆமனு, நிச்சயமாக எவர்கள் ஈமானுடையவராக இருக்கின்றார்களோ, வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அவருடைய உள்ளங்கள் நிம்மதி பெறுவது அல்லாஹ்வுடைய ஜிக்ரை கொண்டுதான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கோ, விளங்கிக் கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய திக்ர் மூலமாகத்தான் உள்ளம் நிம்மதி பெறும். சாப்பாட்டால் அல்ல, உடுப்பால் அல்ல, அழகிய மனைவியால் அல்ல, அழகிய பிள்ளைகளால் அல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் மூலமாக. இன்றைக்கு சிக்கிரண்டா சிலாக்களுக்கு பெருக்குது, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் பாரமாகுது. யாரா வீட்டுக்கு வந்து சின்ன விஷயங்களை பேசினா தடுமாறுறாரு. அல்லாஹ்வுடைய இல்லங்கள் உட்கார்றதுக்கு விருப்பம் இல்லை, முதாக்கராக்களை கேட்பது விருப்பம் இல்லை, ஒரு ஆலிமை சந்திச்சு சில விஷயங்களை படிச்சுக்கொள்ளவே விருப்பம் இல்லை. நல்லவைகள் விருப்பம் இல்லாம போறது நரகவாசிகளுக்குரிய அடையாளம். நல்லவைகள், நல்ல அமல்கள், குர்ஆனுடைய ஹதீஸுடைய விடயங்கள் விருப்பம் இல்லாம போறது நரகவாசிக்கு அடையாளம். வீட்டில் அந்த சூழல் உருவாக்கணும், குர்ஆன் ஓதலை உருவாக்கணும். எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படவில்லையோ அது பாலடைந்த வீடு. எந்த உள்ளங்களில் குர்ஆனிலிருந்தும் ஒன்றும் பாடமில்லையோ கல் பைத்தில் ஹரிப், பாலடைந்த வீட்டை போன்று அங்கு ஷைத்தான் குடியிருப்பான். அந்த சூழல் உருவாக்குங்க. அன்பு தானாக வரும், பாசம் தானாக வரும், இன்பம் தானாக வரும், துன்பங்கள் தானாக ஓடும். இருள் நிறைந்த வீட்டுக்கு வெளிச்சமாறதே போன்றுதான் குர்ஆன், ஜிக்ர், தீனுடைய பேச்சுக்கள் பேசப்படுவது, அந்த சூழல் உருவாக்குவது. அதே போன்று கண்ணியமிக்க மேலானவர்களே, தக்வாவும் இருக்குது, தொழுகையும் இருக்குது, குர்ஆனும் இருக்குது, ஜிக்ரும் இருக்குது. அதே போன்று நாங்க எங்கட மனைவிய உள்ளத்தால நேசிக்கணும், மனைவிக்குரிய கடமைகளை செஞ்சு கொடுக்கணும், மனைவியோட பேசுறதுக்கு நேரம் ஒதுக்கணும், மனைவியுடைய வேலைகளை செஞ்சு கொடுக்கணும்.
வீட்டில மனைவிக்கு உதவியா இருக்கணும். இதுதான் இஸ்லாம் காட்டி தரக்கூடிய இல்லற வாழ்க்கை. எந்த ஒரு மனைவியிட்ட பேசி நான் கொண்டு வாங்க, வீடு கொண்டு வாங்க, கடை கொண்டு வாங்க, பாப்பா கிட்ட சாப்பாடு போட சொல்லுங்க, அது போட சொல்லுங்க, இது ஒரு ரிஷ்வத், இது ஒரு லஞ்சம் எடுக்கிற மாதிரி. மனைவியை வற்புறுத்தேராது. உங்களுக்கு சக்திக்கு தான் திருமணம் முடியுங்க. என்ன சக்தி? ரெண்டு வகையான சக்தி. யாருக்கு சக்தி இதோ திருமணம் முடிக்கட்டும். உலமாக்கள் கூறுகின்றார்கள் ரெண்டு வகையான சக்தி. ஒன்று அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், மனைவிக்கு உடுப்பு கொடுக்கணும், அதே போன்று வீடும் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சூரத்து தலாக்ல சொல்றான், அஸ்கினூஹுன்ன மின் ஹைசு சகன்தும் மின் வுஜிதுக்கும் வலா துதார்ருஹுன்ன ஷைஆ. ஒரு மனைவியோட வாழ்றார். இப்ப தேல போகல பிரச்சனை ஆயிடுச்சு, சமாளிக்கலாம். அங்களையும் வந்து பேசி இங்களையும் வந்து பேசி எப்படி பாசி பார்த்தா சமாளிக்கவே இல்லை. மாமா வந்தாரு, மச்சன்மார் வந்தாங்க, சாச்சமார் வந்தாங்க, ஏதோ இதெல்லாம் பேசி பார்த்தாங்க. இப்ப ஒட்டுது இல்லை அது. இப்ப நிர்பந்தமா தலாக் செல்ல வேண்டிய ஒரு கட்டேசி கட்டம். தலாக் யாரும் விருப்பமா சொல்ல இல்லையே. நிர்பந்தமா தலாக் சொன்னா தலாக் கூடுதில்லை. வந்து ஒருத்தன் வந்து பயமுறுத்தாட்டி வைஃப தலாக் செல்ல இல்லாட்டி சுட்டுவேன்னு சொன்னா தலாக் சொன்னாலும் தலாக்காக ஆகாது. 76ல தலாக் இல்ல. தலாக் வாரது ஒரு நிர்பந்தமாகத்தான், வெறுப்போட வரும். இவ்வளோட வாழையில இவன் வாழ்ந்து பலன் இல்ல என்று வெறுப்போட யார தலாக் செல்றோமோ அந்த பெண்களுக்கு அல்லாஹ் சொல்றான், உங்களோட வசதிக்கு ஏற்ப நீங்க வீடு கொடுக்கணும். இதுதான் முடியும் காட்டில. தலாக்குடைய ஐஜா 3 மாசம் கிட்டத்தட்ட இருக்கணும். 2.25 மாசம் அல்லது 3.25 மாசம் வரும். இந்த 3.25 மாசத்துக்கு நீங்க வெறுப்போட தலாக் செஞ்சீங்க யாரோட வாழையிலாண்டோ அந்த மனைவிக்கு ஐஜா முடியங்காட்டிலும் நீங்க வீடு கொடுக்கணும். யார தலாக் சென்னோமோ அவங்களுக்கே வீடு கொடுக்கணும். உண்டா விரும்பி வாழக்கூடிய மனைவிக்கு மாமா வீடு கொடுப்பாரு? யார் வீடு கொடுப்பா? அவன் போய் தங்கிடுமா? அது 2வது விஷயம். கேட்க இப்ப அது விடுங்களேன். இப்ப அது அந்த பாபு பெரிய பாபு உலமாக்கிட்ட கேட்டு பாருங்க, அதை எப்படி செய்யறது, என்னமா நடந்து கொள்றது, குர்ஆனுடைய ஹதீஸ் விளக்கம் என்ன. இப்ப நிம்மதியா வாழ்றதுக்கு ஒரு முறை என்ன? முதலாவது மனைவியை மதிக்கும். ஜாஹிலியா காலத்துடைய பண்பாடு மனைவிக்கு உரிமை இல்லை. யஹூதிகளுடைய பண்பாடு மனைவி நஜீஸானவன். நசாராக்குடைய பண்பாடு அவன் அந்த பெண் மனைவியாகிறதுக்கு தகுதி இல்லை. இந்துக்களுடைய கலாச்சாரம் ஆரம்பத்தில் என்னன்னு சொன்னா கணவன் மௌத்தா போன மனைவியை சமாதி கட்டணும். அதோடு சேர்த்து எங்கட அசத்நாட்டு இந்தியா எங்கட அசத்நாட்டை கேட்கலாம். இந்துத்துவமுடைய அடிப்படை வாதமே அதுதான். எவ்வாறு இருந்தது? வைதா புஷ்ரா அதுவும் பெண் பிள்ளை பிறந்து விட்டது என்று நன்மாராயம் கூறப்பட்டால் முகம் கருத்து விடுமாம் ஜாஹிலியா காலத்துல. அந்த பெண்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது இஸ்லாம் தான். மனைவியை மதிக்கணும். நபி அவர்களுடைய கடைசி வசியத் ஃபத்தகுல்லாஹ பின்னிஸா, பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னொரு ஹதீஸில் ஃபைன்னஹுன்ன அமானுன் இன்தக்கும், அவர்கள் நிச்சயமாக உங்களிடத்தில் ஒரு உரிய காலத்தில். இன்னொரு ஹதீஸில் ஃபைன்னமா அகல்துமூஹுன்ன பி அமானத்தில்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய அமானத்தை கொண்டுதான் அவர்களை சொந்தப்படுத்தி இருக்கின்றீர்கள். நபி அவர்கள் கூறினார்கள், இன்ன கைரன் நாஸ், மனிதர்களில் சிறந்தவர்கள், கியாருக்கும் அக்லாகா, நல்ல பண்பாடுடையவர்கள், வஅஹ்ஸனு வஅல்கஃபுஹும் பிஅஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்தோடு மிருதுவான முறை நடக்கக்கூடியவர்கள். மனைவி இருக்கிறாவே பாவம், அவட்ட என்னென்ன சிஃபாத்துகள் தன்மைகள் இருக்குதோ அதுல ஒன்று கூட எங்கள்கிட்ட இல்லை. நல்லா ஞாபகம். மனைவிட்ட என்ன பண்பாடு இருக்குதோ அதுல ஒன்று கூட எங்கள்கிட்ட இருக்காது. நாங்க மனைவி எப்படி பயன்படுத்துறது? சாப்பாடாக்குறதுக்கும், உடுப்பு கழுவுறதுக்கும், வீடு கூட்டுறதுக்கும், பிள்ளைய பார்த்துக் கொள்றதுக்கும். வீட்டுல பஜார்ல ஏதோ பிரச்சனை, அந்த கோபத்தை போயிட்டு காட்டு